ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதளித்தாள் சடையான் தருமருவாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்ந்தோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ எனச் செய்யும் திருவே. இது சிவஞான சித்தியாருடைய முதல் பாட்டு. நாங்கள் இதுல உள்ளுக்குள்ள இதுலையும் எடுத்தா ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது சிவஞான சித்தியாருடைய காப்பு செய்யுள் பிள்ளையார் வணக்கம். ஒரு கோட்டன் என்றால் கோடு என்பது இங்கே தந்தத்தை குறைப்பது, ஒற்றை கொம்பன் என்று சொல்லுவோம். இரு செவியன், அது எங்களுக்கு விளங்கும். மும்மதம், யானைக்கு மும்மதம், கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம் என்று சொல்றது. மதம் என்பது யானைக்குள்ள சுரக்கிற ஒரு வகை சுரப்பு. ஆண் யானைகளுக்கு அது இனப்பெருக்க காலத்துல வாரது. அதனுடைய ஆண்மை, வீரியம், வீறு இவற்றை குறைப்பது. இப்ப மும்மதத்தன் பிள்ளையாருக்கு அந்த 3 மதங்களும் உண்டு என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு கேள்வி கேட்பார்கள், பிள்ளையாருக்கு யானை தலைதானே இருக்குது, அப்ப கண்ண மதம் சரி கன்னத்திலிருந்து வரும், கபோல மதம் தலை நெற்றியிலிருந்து வரும், பீஜ மதம் அந்த குறியில இருந்து வாரது எப்படி பொருந்தும் என்று கேட்பார்கள். அதுக்கு சொல்லுவார்கள் என்று கேட்டால், பிள்ளையார் யானை முகத்துல இருந்தாலும் அந்த மும்மதங்களும் அடக்கம். எப்படி என்றால், இந்த பஞ்சாட்சரம் 5 எழுத்தை சொல்லுகிறோம். அதே 5 எழுத்து சிவாய என்று 3 எழுத்தாக வரும். அதே 5 எழுத்து சிவா என்று 2 எழுத்தாக வரும். அதே 5 எழுத்து சி என்று 1 எழுத்தாக வரும். அதே 5 எழுத்து ஒடுங்கி ஓம் என்னும் பிரணமமாகவும் வரும். எப்படி அந்த எல்லாம் பஞ்சாட்சரமாக இருந்தாலும் ஓரெழுத்து, ஈரெழுத்து, 3 எழுத்து, 5 எழுத்து என்று வருவது போல பிள்ளையாருக்கும் அந்த மும்மதம் என்பது பொருந்தும் என்பதற்கு சொல்லுவார்கள். நால் வாய் என்றது நான்ற வாய். தும்பிக்கைக்கு பின்னால் இருக்கிற வாய் தெரியாதவங்களுக்கு தூங்கிக் கொண்டிருக்கின்ற வாய். பிள்ளையாரோட வாய் தெரியாது, செவி நல்லா தெரியும் யானைக்காது. அதாவது நாங்கள் அதிகம் பேசப்படாது, வாயை திறக்கப்படாது, செவிமடுத்து கேட்க வேண்டும் என்பதை குறிப்பதாக சொல்லுவார்கள். ஆறு தரு கோட்டம் பிறை இதழி சால் சடையான். ஆறு என்பது கங்கை ஆறு. அதோட பிறை சந்திரனை அணிந்திருக்கிறார். மற்றது கொன்றை இதழ்களை புனர்களை அணிந்திருக்கின்றார். சடையை உடையவர். தரும் ஒரு வாரணம், அவரிடமிருந்து புறப்பட்டவர் தான் பிள்ளையார். பிடியதன் ஒரு உமைகோல என்று சொல்லி அந்த பாடல்ல வரும். வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர். ஓயாமல் இரவு பகல் சிந்திப்பவர்களுக்கு சிந்தை திருகோட்டு. வெங்கடை இந்த எண்ணங்கள்ல போக்குகள்ல இருக்கிற திருகு என்றால் அந்த முறுக்கட்னஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது எங்களுக்கு எல்லாம் நேராக சிந்திக்க தெரியாது, ஏதாவது ஒன்று முறுக்காகத்தான் சிந்திப்போம். அந்த சிந்தையில் உள்ள விலைகள், தவறான போக்குகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணும். அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும். அதால வருகின்ற பேறு பெரும்பேறு. அது பிரம்மபதம், விஷ்ணு பதம் போன்ற மேலான தெய்வ பதங்களை விட மேலானது. அது கூட இதுக்கு ஒவ்வாறு. அது என்ன எங்களுக்கு இந்த மாதிரி அதையெல்லாம் சுவாதீனப்படுத்துற அளவுக்கு இந்த பேறு வரும். இதை சொல்றது என்ன பேர் என்றால் சிவஞான பேர். ஞானம் அடைந்தவர்களை பற்றி
சொல்லுகின்றது உண்டு. இது காப்பு செயல். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு பிற்பாடு சிவஞான சித்தியாரில் வந்து நாங்கள் இந்த பாடல்கள் படித்து கொண்டு வர்றது இருக்குது. அதுல முதல் 17 பாடல்கள் வந்து எப்படி எண்ணத்தை பார்ப்பது, வே டு நோ த ட்ரூத் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த ஒரு உண்மையை அறிகிறதுக்கு எப்படி அறிகிறது என்றது ஒன்று. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லுவார். ஒவ்வொரு சொற்பொழிவுகள்ல ஒவ்வொன்று சொல்லுவார்கள், ஒவ்வொரு இதன்னு சொல்லுவார்கள். எங்களோட சத்சங்கத்திலையும் பார்த்தோம் என்ன, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்லுவார்கள். அப்ப சித்தர் இப்படி சொன்னார் என்று சொல்லுவார்கள், அந்த சுவாமி இப்படி சொன்னார் என்று சொல்லுவார்கள், இது இப்படி. அப்ப எது எடுத்துக்கொள்றது, எப்படி பார்க்கறது? இப்போ பொதுவாக சொல்லுவார்கள், எங்களோட ஆதாரங்களாக பார்ப்பது எங்களுடைய நூல்கள், அடிப்படை நூல்கள், வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், உப புராணங்கள், இதிகாசங்கள், அது எங்களுடைய பழமையான வைதீக நூல்கள். சைவத்தை கண்டு திருமுறைகள், 12 திருமுறைகள் இருக்குது, 14 மெய்கண்ட சாத்திரங்கள் இருக்கு. பிற்காலத்தில் இருந்த நூல்கள்ல நாங்கள் லெட்டர் டே செயின்ஸ் என்று நான் சொல்றது, லெட்டர் டே செயின்ஸ் என்று கிறிஸ்டியானிட்டில இருக்குது, பிற்காலத்தில் வந்த கிறிஸ்தவ ஞானிகள் என்று. அது மாதிரி நாங்களும் லெட்டர் டே செயின்ஸ் என்று சைவத்துல சொல்றது தாயுமான சுவாமிகள், அருணகிரிநாதர், குமரகுருபர சுவாமிகள். இவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அவர்களுடைய பாடல்கள், அருணகிரிநாதருடைய திருப்புகழ், தாய்மான சுவாமிகளுடைய பாடல், குமரகுரு சுவாமிகளுடைய பாடல்களையும் நாங்கள் எங்களுக்கு பிரமாணமாக கொள்ளுகிறோம். பிறகு அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு ஆறுமுக நாவலர், அவர் எங்களுக்கு ஒரு, நான் சொல்லுவேன், ஆறுமுக நாவலர் என்ன செய்தார் என்றால் எங்களுக்கு ஒரு பத்ததி தந்திருக்கிறார். பத்ததி கண்டா கிரிய வழியில என்னென்ன செய்ய வரும், வாழ்க்கையில என்னென்ன செய்ய. அப்ப ஆறுமுக, நான் சொல்லுவேன், எங்களோட சைவத்துக்கு இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் ஒழுகுற அந்த ஒரு பத்ததி தான் சைவ வினாவிடை, நித்திய ஹரிம விதி, இதெல்லாம் தந்திருக்கிறார். அதுதான் ஆறுமுக நாவலர் செய்தது. மற்றது யோக சுவாமிகள், யோக சுவாமிகள் ஞான மார்க்கத்தில் நின்று எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்தார். இவர்களை நாங்கள் அடிப்படை பிரமாணமாக கொள்ளலாம். சொல்லுவேன், எங்களுடைய சைவ மரபிலே நாங்கள் அத்தியாவசியமாக குருபூசை செய்ய வேண்டிய 10 பேரை பற்றி ஆறுமுக நாவலர் சொல்லுவேன். இந்த 10 பேர் யார் என்று கேட்டால் 4 சமய ஆச்சாரியார், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 4 சந்தானாச்சாரியார்கள். சந்தானம் என்பது குரு பரம்பரை வழியாக வருவது. மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், 8 பேர். இவற்றோடு அவர் சொன்னார் திருவள்ளுவ தேவநாயனார், சேக்கிழார் நாயனார் என்று செய்தார். சேக்கிழார் நாயனார் 12ஆம் திருமுறையாக பெரிய புராணத்தில் எழுதியவர். 63 நாயன்மாருடைய வரலாற்றை ஆவணப்படுத்தியவர். பெரிய புராணத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்று கேட்டால் சிலப்பதிகாரம் மாதிரி, திருமுருகாற்றுப்படை, மற்றது சிலப்பதிகாரம், மற்றது பெரிய புராணம் 3க்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. என்னென்று கேட்டால் அது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையையும் சொல்லும். திருமுருகாற்றுப்படையில 6 விதமான வழிபாட்டு மரபுகள் சொல்லப்படுகிறது. 6 படை வீடுகள், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி வழிபடுவார். வேடர்கள் வெறியாட்டு ஆடி வழிபடுவார்கள், குறவர்கள் பலியிட்டு வழிபடுவார்கள், முனிவர்கள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வழிபடுவார்கள், பிராமணர்கள் ஒரு மாதிரி வழிபடுவார்கள். அப்படி ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையையும் சொன்னாலும் வேண்டினர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டுரைதலும் இந்த வாரே என்று சொல்லி முடியும். அது அவரவர்கள் விரும்பியபடி வழிபடுகின்றார். அப்ப நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச். எந்த மக்கள் எந்த அறிவோடு எந்த முறையில் வழிபட்டாலும் அதை இது சரி இது பிள்ளை என்று பக்கம் சாராது உள்ளபடி சொல்ற மரபு திருமுருகாற்றுப்படையில இருக்கு. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அதை செய்தார். இளங்கோவடிகள் சமணத்துறவி என்று சொன்னாலும் சிவனை பற்றி சொல்லிய பிறவா யாக்கை பெரியோன் கோட்டமும் என்று சொல்லி சிவன் கோயிலை பற்றி சொல்லுவார். குறவை கூத்து என்று சொல்லி ஆட்சியர் குறவை கண்ணனை வழிபடுறதை சொல்லுவார். புத்த மத மரபு, சமண மத மரபு எல்லாவற்றையும் சொல்லுவார். நாட்டார் வழிபாடுகள் எல்லாத்தையும் சொல்லுவார். அல்லது ஒன்றையும் குறை கூறி அல்லது இது பெரிது இது சிறந்தது என்றெல்லாம் சொல்லுவார். அதுக்கு பிறகு நாங்கள் பெரிய புராணத்துல பார்க்கிறோம் 63 நாயன்மார்களுடைய வரலாறு. அதுலயும் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் பார்த்தீங்களா, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருவர் வேதமோதி வழிபடுவர், உத்தர பசுபதி நாயனர். இன்னொருவர் பூஜை செய்து வழிபடுவர், சண்டேஸ்வர நாயனர். இன்னொருவர் சேவை செய்து வழிபடுவர், சேவை செய்து வழிபடுவார், திருநீலகண்டர். அப்படிப்பட்டவர்கள். இன்னொருவர் வந்து தீபமிட்டு வழிபடுவர், நமினந்தி அடிகள், கணம்புல்லர். தூபமிட்டு வழிபடுவர், குங்கிலிய கலிய நாயனர். பாட்டு பாடி வழிபடுவார்கள், சம்பந்தர், அப்பர், சுந்தரர். புலல் ஊதி வழிபடுவார், ஆனாய நாயனர். மீன் வெட்டுறவரே வழிபடுவார்,
அதிபத்தர், வேட்டையாடுவர் வழிபடுவார் கண்ணப்பர். இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் வித்தியாசமாக இருப்பார். அவருடைய வாழ்க்கை முறை வேறு, அவருடைய செயல்கள் வேறு, எல்லாம் வேறாயிருக்கும். ஆனாலும் அது எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார், பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லுவார். இவரோட ஒப்பிட இயலாது, என்னோட ஒப்பிட்டு இவற்றை சிறந்தது அவற்றை கீழானது என்று சொல்லலாம். இந்த மூன்றும் எங்களுக்கு ஒப்பற்ற ஒரு தமிழ் இலக்கிய போக்கில இருக்குது என்று கேட்டால், அந்தந்த வழிபாட்டு முறைகளை அந்தந்தவாறே சொல்லி அவற்றை இது மேலானது இது கீழானது என்ற குறிப்புகள் இல்லாமல் போகிறது. அந்த சேக்கிழார் பெருமானுக்கு அந்த இது இருக்கு. சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்ட புராணம் எங்களுக்கு 12ஆம் திருமுறை. அதை நாங்கள் ஒரு பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறோம். மற்ற திருவள்ளுவருடைய திருக்குறள், திருக்குறள் எங்களுக்கு தமிழ் வேதம் என்று சொல்லுவார். தமிழ்ல வேதம் இருக்கொண்டு கேட்டா திருக்குறள். வேதம் அறம்பொருள் இன்பம் வீட்டை சொல்லுவது வேதம். அதுல அறம்பொருள் இன்பத்தை சிறப்பாக சொல்லும், வீடு பேட்டை ஒரு குறிப்பாகத்தான் சொல்லும். வேதங்கள்ல வடமொழி வேதங்கள்ல வீடு பேட்டை சொல்ற பகுதியை சொல்லுவார்கள் உபநிடதங்கள். 108 உபநிடதங்கள் இன்றைக்கு பாப்புலரா இருக்கு. ஆனா 108 தானண்டு இல்லை. அதுல சைவத்துக்கு கிட்டத்தட்ட 32 36 உபநிடதங்கள் மிக அணுக்கமானவையாக விருப்பம் எங்களுடைய சைவத்துக்கு பிரமாணமாக இருக்கு. இந்த உபநிடதங்கள் வேதத்தினுடைய முடி என்று சொல்லுவார்கள், சிரசு என்று சொல்லுவார்கள், வேத சிரசு. ஏன்னா வேதத்துடைய ஞானம் இதுலதான் இருக்குது. வேத அந்தம், வேதத்தினுடைய முடிந்த முடிவு வேதாந்தம் என்று சொல்லுவது. சைவத்துல வேதாந்தம் என்று சொல்வது இந்த உபநிடதங்கள். அப்ப இந்த வேதங்களிட சொல்லப்பட்ட அறம்பொருள் இன்பத்தை சிறப்பாக முப்பால்களாக வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். வீட்டை பற்றி குறிப்பாக சொல்லி இருக்கிறார். தனிய வீடு என்ற அதிகாரம் இல்லை எங்களுக்கு திருக்குறள். ஆனா வீட்டை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். இருள் சேர் இருவினையின் சேராகிறவன் என்று சொல்றார். மற்றது பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு, அந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் உள்ளவருக்கு அந்த உலகம் இல்லை என்று சொல்லுவார். மற்றது அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அப்ப 2 உலகங்களை சொல்றார். இருள் சேர்ந்த துன்பமான உலகம் உண்டு அங்கால வருகிறதுன்றதையும் சொல்றார் சொற்கணம். அப்படி எல்லாம் அவர் சொல்லுவார். அப்ப இந்த திருக்குறள் எங்களுக்கு தமிழ் வேதம். தமிழ்ல எங்களுக்கு பூரணமா இருக்குது. வடமொழி ஒன்றுமே தெரியாவிட்டாலும் நாங்கள் சைவத்தை படிக்கவும் பயிலவும் மற்றது வாழ்க்கையில கடைப்பிடிக்கவும் விளங்கிக் கொள்ளவும் முடியும். எங்களுக்கு 12 திருமுறைகள் இருக்கின்றன, 14 மெய்கண்ட சாத்திரங்கள் இருக்கின்றன. திருமுறைகள் காரைக்காலம்மையார் திருமூலராகலாம் திருமுறைகளை முதலாவதா தொடங்கினது. காரைக்காலம்மையுடைய பாடல்கள் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளே என்று சொல்லுகிறார்கள். அவருடைய பாடல்கள் 11ஆம் திருமுறையில இருக்கு. அவர்தான் முதல் பாடியது என்று சொல்லுகிறார்கள். இசை பண் எல்லாம் அதுக்கு தான் வருகிறது. எங்களுடைய சைவ வரலாற்றில முதல் பெண் துறவி அவர்தான். விட்டு வெளியேறி பெண் துறவியாக வந்தவர். அடுத்ததாக திருமூலரை சொல்லுவார்கள். திருமூலரை எங்களுடைய மரபின்படி நாங்கள் 3000 ஆண்டு வாழ்ந்ததாக சொல்லுகிறோம். ஆராய்ச்சியாளர்கள் அவர் கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே என்று சொல்லுகிறார். இந்த திருமந்திரம் அந்த 12 திருமுறைகளுக்குள்ள 10ஆம் திருமுறையா வருகிறது. அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு சம்பந்தர் வாரார். 7ஆம் நூற்றாண்டுல வாரார். 600 சொச்சத்திலே அவர் 16 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அவருடைய முதல் 3 திருமுறைகள் அவருடையது. சம்பந்தருடைய சமகாலத்திலே அவருக்கு முன்பாகவே பிறந்து முன்பாகவே தேவாரம் பாடத் தொடங்கியவர் அப்பர் சுவாமிகள். முதல் தேவார பதிகம் அவர் பாடிய கூட்டாயினவாறு இலக்ககிரி. முதல் திருமுறை பாடல் காரைக்காலம்மையார் என்று சொன்னால், முதலாவது தேவாரமார் பாடியது என்றால் அப்பர் சுவாமிகள் முதல் பாட்டு கூற்றாயின். அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலி சூழ நோயை நான் சொல்றது தேவாரம் பிறப்பதற்கு பிரசவ வலி என்று, தேவாரம் பிறப்பதற்கு பிரசவ வலி என்று நான் சொல்லுவேன் நகைச்சுவையாக. அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் 2 பேருக்கும் பின்னாட வாரார். 7ஆம் நூற்றாண்டுல வாரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் திருமுறைகள் 1000 பாடல்கள் கிட்ட இருக்கு 7ஆம் திருமுறை. பிறகு மாணிக்க வாசகர் 8ஆம் நூற்றாண்டுல வாரார். திருவாசகம் திருக்கோவையார். பிறகு எங்களுக்கு அங்கால அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு வர்றன்னு சொன்னா நம்பியாண்டார் 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் காலத்துல திருமுறைகளை தொகுத்து 11 திருமுறைகளாக தொகுக்கிறேன். தொகுக்கைக்குள்ள பிற்காலத்துல இருந்த
கண்டராதித்தர், ஐயடிகள் காடவர்கோன் போன்ற மன்னர்கள் மற்றவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாத்தையும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு தொகுக்கிறார். 11 திருமுறைகள் தொகுக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுக்கு சிவ மந்திரங்கள் 11 தீட்சை பெற்றவர்களுக்கு தெரியும் 11 மந்திரங்கள். அந்த 11 திருமுறைகளாக தொகுத்த பிற்பாடு பிறகு 12ஆம் நூற்றாண்டுல வந்து எங்களுக்கு பெரிய புராணம் எழுதப்படுகிறது. சேக்கிழார் சுவாமி அனபாய சோழன் 2ஆம் குலோத்துங்கர் என்று சொல்லுகிறார். அனபாய சோழனுடைய காலத்துல பெரிய புராணம் எங்களுடைய 63 நாயன்மாருடைய வரலாறு ஆவணப்படுத்தப்படுகிறது. மிக துல்லியமாக ஆவணப்படுத்துறாரு. அவர் அமைச்சராக இருந்தபடினால எல்லா இடங்களுக்கும் போய் விவரங்கள் சேகரித்து அதெல்லாம் ஆவணப்படுத்துறார். அது 63 நாயன்மார் வரலாறு. இது வந்து பிறகு தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கு. இத பிற்காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்திருக்கிறார். அதுக்கு பேர் உபமன்யு பக்த விலாஸ். சமஸ்கிருதத்துல இதுக்கு பேர் உபமன்யு பக்த விலாஸ். ஏண்டா பெரிய புராணம் இன்றைக்கு தமிழ்ல இருக்கிறதுலேயே அது வந்து இமயமலை சாரல்ல கையில அந்த சாரல்ல இருந்த உபமன்ய முனிவர், இந்த பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுற என்று சொன்னோமே, இந்த உபமன்ய முனிவர் அங்கே இருந்த பொழுது வான்மார்க்கமாக சுந்தரர் கைலை போவதைக் கண்டு எழுந்து நின்று வணங்க அவங்க இருந்தவர்கள் என்னென்றதுக்க சுந்தரர் போகிறார் என்று சொல்லி சுந்தருடைய கதையை சொல்ல தொடங்கித்தான் பெரிய புராணம் வருது. பெரிய புராணத்துல என்று கேட்டால் கதைக்குள் கதை. சுந்தருடைய கதை சொல்லி பிறகு அவர் திருத்தொண்டத்தொகை பாடுகின்ற வரலாற்றை சொல்லி திருத்தொண்டத்தொகையில சுந்தரம் முதல் 63 நாயன்மார்களை ஆவணப்படுத்து. சுந்தருடைய அவதார நோக்கமே அதுதான் என்று சொல்லுவார்கள். தீதிலா திருத்தொண்ட தொகை தர சொல்லி இந்த 63 நாயன்மார்கள் வரலாற்றையும் பிரித்து ஒவ்வொரு சருக்கமாக பாடுவார். இதுதான் பெரிய புராணத்து வரலாறு. இந்த பெரிய புராணம் கன்னடத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டு சற்றே வித்தியாசமான சில கதைகள் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக நாயன்மார்களும் அதில் இருக்கிறார்கள். கன்னடத்திலேயும் இருக்குது. இவ்வாறு பெரிய புராணம் தமிழ்ல இருந்து அங்கான போன வரலாறு. ஆகவே இந்த என்னுடைய அடிப்படை ஆதாரங்கள் என்னென்ன பார்க்கணும்டா இதுதான். நாங்க யாராவது கருத்து சமயத்துல சொன்னா இது எங்கட வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள்ல இருக்குதாண்டு ஒரு பக்கம். மற்றது எங்கட தேவார திருவாகங்கள் 12 திருமுறைகள்ல இருக்காண்டது ஒரு பக்கம். அடுத்ததாக திருக்குறள்ல இருக்காண்டது இன்னொன்று. அடுத்ததாக 13ஆம் நூற்றாண்டுல மெய்கண்டார் வார 13ஆம் நூற்றாண்டுல மெய்கண்டார் வார. அப்ப மெய்கண்டார் வந்து இங்க வந்து சைவ சித்தாந்தத்தை எங்களுக்கு வடமொழியில தான் இதுவரைக்கும் தத்துவ நூல்கள் பல இருந்தன. திருமந்திரத்தில எல்லாம் வந்துட்டு சைவ சித்தாந்தம் என்றாலும் தனி நூலாக அவர் சிவஞான போதத்தை எழுதுகிறார். இது ரவுரா ஆகமத்தில இருந்து என்று சொல்லுகிறார்கள். இல்லை தனிய தமிழ்ல தான் அவர் எழுதினார் என்று சொல்லுவார். அவர் எழுதினார் சொல்லுற என்மனார் புலவர் என்று தான் சொல்றாரு. இப்படி சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் என்றுதான் அவர் சொல்லுவார். ஒரு முன்னரே அது இருந்திருக்கு. அழகாக அதை 12 சூத்திரங்களாக வகுத்து அவர் அதை மெய்கண்ட நாயனார் வந்து மெய்கண்ட தேவர் அதை சிவஞான போதமாக வைத்தார். பிறகு சிவஞான போதத்துக்கு விளக்கமாக பிற்பாடு அவரே ஒரு உரை எழுதியிருக்கிறார். பாட்டு ஒளிப்புரை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதற்கு மேலதிகமாக பிறகு அனந்த சிவம் வந்து சிவஞான சித்தியார் சிவப்பிரகாசம் என்ற 2 நூல்களை சொல்கிறார். சிவஞான சித்தியாரின் சிவப்பிரகாசம். பிறகு அதுக்கு பிற்பாடு மறைஞான சம்பந்தர் அவர் நூல்களை எதுவும் செய்யவில்லை. ஆனா மறைஞான சம்பந்தர் என்ற பெயர்ல வேற ஆக்களும் இருந்திருக்கிறார்கள். இன்னொரு மறைஞான சம்பந்தர் இருந்திருக்கிறார். அன்கட்டி மடம் மறைஞான சம்பந்தர் என்று சொல்லுவார்கள். அவர் எல்லாம் சைவ சமய நெறி மற்ற புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் இவர் எழுதினதல்ல. அடுத்ததாக எங்களுக்கு உமாபதி சிவம் தில்லை சீக்கியர்கள் ஒருவராக இருந்தவர். அவர் எழுதின புஸ்தகங்கள் 8 நூல்கள் இருக்குது. சித்தாந்த அட்டகம் என்று சொல்லுவார்கள். உமாபதி சிவம் எழுதின நூல்கள் எங்களுக்கு தெரியும். திருவருட்பயன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பாடல். ஆகவே இந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் தமிழ்ல இருக்குது. அது எங்களுக்கு அடிப்படை நூல். அதுக்கு பிற்பாடுதான் எங்களுக்கு அருணகிரிநாதர் வாரர். அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல வாரார். திருவண்ணாமலையில இருந்து திருப்புகழ் அவர் இலங்கைக்கு வந்து படிச்சிருக்கிறார். திருப்புகழ் பாடியவர். முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர். தன்னுடைய பாடல்களே அதை ஆவணப்படுத்தி இருக்கு. அதுக்கு பிறகு எங்களுக்கு தாய்மான சுவாமிகள் வாரர். அவர் திருச்சியிலே அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போற எல்லாரும் பிள்ளையார்கிட்ட தான் போறது. அந்த பிள்ளையார் பிறகு வந்த கோயில். அதுக்கு உள்ளுக்கு கூட இந்த குடவரை கோயில் இருக்கு, சிவன் கோயில். அங்கே அவர் இருந்து பாடல்கள் பாடி இருக்கிறார் தாய்மான சுவாமிகள். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு குமரகுருபர சுவாமிகள் வாரர். அவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர்.
பிறந்த உடனே வாய் பேசாமல் இருந்தவர். அப்ப அவரைத்தான் திருச்செந்தூருக்கு எடுத்து சென்ற உடனே அவர் முதலாக அந்த பாடலை பாடுகின்றார். ஒரு செங்கமல புத்தகளும் திகறறி என்ற கந்தர்களை வென்பா அவருடைய முதற் பாடல். சம்பந்தர் 3 வயதுல பாடின மாதிரி ஒரு 5 வயசுல. இவர் பிற்பாடு தர்மயாதீனத்துல தீட்சை எடுத்து சன்னியாசியாக இருந்தவர். இவர் வட இந்தியா போய் காசிக்கு போனார். காசியில அப்ப எல்லாம் முகலாயர் ஆட்சி வந்துட்டது, கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டுட்டது. அப்ப அங்க போய் அங்க இருந்த முகலாய அவுரங்கசீப்பினுடைய ஒரு மகன் தான் அதுக்கு கொமாண்டர், அது பொறுப்பாக இருந்தவன். அவனை போய் சந்தித்து அவனோட ஹிந்தி மொழியில உரையாடி அங்கே திருப்பி அவர் கொஞ்சம் நிலத்தையும் அங்கே ஒரு கோயில் ஒன்றை திருப்பி கட்டுகிற பொறுப்பையும் பெற்றார். இந்த அது காசியில காசி மடம் என்ற அவருடைய மடம். அதனுடைய கிளை மடம் திருப்பனந்தாள்ல இருந்தது. பிறகு திருப்பனந்தாள் தலைமடமாகவும் காசி மடம் கிளை மடமாகவும் ஆகிய தர்மயாதீனத்துக்கு கீழே தான் அது இயங்கிக் கொண்டிருக்கு. குமரகுரு சுவாமிகள் பாடியதுதான் சகலகலா வெள்ளை மாலை. அவர் இந்த மன்னனிடம் போய் ஹிந்தி மொழியிலே பேசுவதற்கு வல்லமை தரும்படி வேண்டி சரஸ்வதியை வேண்டி பாடியது சகலகலா வெள்ளை மாலை. இப்ப எங்களுக்கு அடுத்த கிழமை நவராத்திரி தொடங்குது, நாங்கள் படிப்போம். அப்ப இதுதான் எங்களுடைய அடிப்படை வரலாறு. பிறகு எங்களுக்கு ஆறுமோனாவலர் எங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டுல வந்து அவர் 1850களில் வந்து இந்த அனைவருமே மறந்து போயிருந்த விடயங்களையும் ஏடுகளில் புதைந்து போய் படிக்கப்படாமல் இருந்த விடயங்களையும் படங்களிலே மறைந்திருந்த சில விடயங்களையும் எடுத்து மக்கள் எல்லாரும் அறியும்படியாக தமிழ்ல வசனத்தில் எழுதினார். எல்லாம் பாட்டுல இருந்தது வசனத்தில் எழுதினார். எத்தனை மணிக்கு எழும்போணும், எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி திருநெறு பூச வேணும், எப்படி நித்திர கொள்ள வேணும், எப்படி பூஜை பண்ண வேணும், எப்படி கோயிலுக்கு போகணும், எப்படி பூப்படும், எல்லாம் எழுதினேன். ஒவ்வொன்றா எழுதினேன். மிக நுணுக்கமாக இந்த சமய நடைமுறைகளை அப்படியே திருப்பி கொண்டு வந்தார். இது வந்திருக்காவிட்டால் தமிழகத்திலேயே சைவம் வெளியில வந்திருக்காது மக்களுக்கு. அதனால மிகப்பெரிய ஒரு அல்லவை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்தவ மிஷனரிமாருடைய இதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஒரு தரம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வடக்குல வந்து கிறிஸ்துவ மிஷனரியோட தாக்கம் பெருக பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் என்றெல்லாம் வந்து அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் கேட்டா, இந்த வழிபாடுகளை கொஞ்சம் இதெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். இப்படி பூச புனஸ்காரம் என்றெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறது கொஞ்சம் பழங்குடி மக்கள் மாதிரி இருக்குது, அல்லது பிற்போக்குத்தனமா இருக்குது. கல்லில கடவுளை கும்பிடுறது, சுவாமியை சுத்தி வர்றது, சுவாமிக்கு படைக்கிறது எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு போட்டு வேற கிறிஸ்தவர்கள் சேர்ச்சில் செய்யற மாதிரி நாங்களும் செய்வோம் உண்டு. ஆரிய சமாஜம், இங்கே இருக்க ஆரிய சமாஜம் நீங்க போய் பார்க்கலாம், போட்டியிருந்தவங்கள அங்க எல்லாம் பெருசா விக்கிரகங்கள் அப்படியெல்லாம் இருக்காது. அவர்கள் மந்திரம் சொல்லி ஹோமம் செய்து மட்டும் வழிபடுவார்கள். பிரம்ம சமாஜத்துக்கு அதுவும் இல்லை. விவேகானந்தர் எல்லாம் பிரம்ம சமாஜத்துக்கு போயிருக்கிறார். ராமகிருஷ்ணர் வந்து ஒரு சமரசமான எல்லாம் ஒரே மதம் என்ற சமரச கொள்கையத்தான் அப்படிதான் வடக்கில் இருந்தது. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை எதிர்மறையாக எழுதி அதுல இருக்கிற என்ன சொல்றது பலகீனங்கள், அதில் உள்ள குறைகளை எழுதி எங்களோட சமயத்தில் நிலைநாட்டினது தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் மட்டும்தான் நடந்தது. ஆறுமணாவலர் தொடக்கி வச்சது. ஆறுமணாவலர், சபாபதி நாவலர், அதை சேர்ந்து கேரளாவிலே 1-2 பேர் வந்திருக்கணும். அதை மட்டும்தான் கிறிஸ்தவ மத கண்டனங்கள் எழுதி அவர்கள் குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதில் கொடுத்து வளமையான எங்களோட வைதீக பாரம்பரியம், அதாவது கோயில்ல போறது, விழுந்து கும்பிடுறது, ஆடுறது, பாடுறது, தூபந்தீபம் ஏத்துறது, திருவிழாவில சுத்துறது, இது எல்லாத்தையும் பட்டிக்காட்டுத்தனம், காட்டு மிராண்டித்தனம், விளைச்சத்தனம், பிற்போக்குத்தனம், கல்வி அறிவு இல்லாத பாமர மக்கள் என்ற தனம் எல்லாம் சொல்லி எல்லாரும் கைவிடுகிற நிலையில இதை திருப்பி கொண்டு வந்தது. இங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க போன இன்னைக்கு தென்னாட்டுல தமிழகம் தென்னாட்டுல தான் இதெல்லாம் சிறப்பா இருக்குதுன்னு அதெல்லாம் ஆறுமணாவலர் தொடக்கி வச்சதும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேதாந்த பாரம்பரியத்திலும் சரி மற்ற பாரம்பரியத்திலும் சரி அந்த கிறிஸ்து மத கண்டன நூல்கள் ஒன்றுமே இல்லை. இருந்தா யாராவது சொன்னாடான் ஒன்றுமே இல்லை. ஆறுமணாவலர் தான் இல்லை எல்லாவற்றையும் அதை தொடக்கி வைத்து அவருடைய பாரம்பரியத்துல வந்து எல்லாரும் அதை செய்தார். இதுதான் எங்களுடைய பாரம்பரியமான நூல் மரபு. இதுல எங்களுக்கு
சித்தர் பாடல்கள் இருக்கின்றன. அது எங்களுக்கு ஆவணமாக இல்லை. அதில் எங்களுக்கு பொருத்தமானவற்றை எடுத்துக்கொள்வோம், பொருத்தமில்லாத நாங்கள் எடுக்கிறீங்க. பட்டினத்தார்ன்றதுல எங்களை 2 பேர் வைக்கணும். பட்டினத்து பிள்ளையார் என்ற அவருடைய பாடல்கள் 11ஆம் திருமுறையில ஏற்கனவே இருக்கு. அது எங்களுக்கு பிரமாணம். நான் பட்டினத்து சித்தர் பாடிய பாடல்கள் இருக்குது. நாங்கள் பொதுவாக சித்த விடுதிகளில் படிக்கிற பாடல்கள் அது எங்களுக்கு பிரமாணம் இல்லை. ஆனா எங்களுக்கு அனுசரணையானது எடுத்துக்கொள்ளும். அப்ப சித்தர் பாடல்கள் எங்களுக்கு பிரமாணமா சொல்லலாம். அதான் சித்தர்கள் ஞானிகள் அல்ல என்று நாங்க சொல்லுவோம். சித்தர்கள்ல எங்களுக்கு திருமூலர் ஒரு சித்தர், அவர் ஒரு ஞானி. கருவூர் சித்தர் ஒரு ஞானி என்று சொல்லுவார்கள். மற்றபடி பொதுவாக நாங்கள் மற்ற சித்தர்களுக்கு திருவிழா குருபூசை கொண்டாடுவதும் இல்லை. சித்தர் மரபு ஒரு தனி மரபு. அது எங்களுக்கு அணுக்கமானவற்றை இணக்கமானவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வது பலம், முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அதுக்கு மாதிரி ராமலிங்க சுவாமிகள் ஆரமுனாவளத்தில் சமகாலத்தில் இருந்தவர், அருமையான தமிழ் பாடல்கள் எளிமையாக பாடியிருக்கிறார். அவர் இந்த நிறுவன மையத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வரும் பொழுது இந்த ஆறுமனாவலர் அவர் முரண்பட்டார் என்ற வெளியில வர்றதுல ஒன்றும் இல்லை. இந்த பழையதை கண்டனம் செய்யும் பொழுது இது பிழை, அது தவறு என்று சொல்லுகிற பொழுது ஆரமனாவலர் அதை கண்டனம் செய்தார். அப்ப ராமலிங்க சுவாமி பாடல்கள் நல்ல பாடல்கள் இருந்தாலும் அது பொதுவாக நாங்கள் பிரமாணமாக எடுத்துக்கொள்வது என்று சொன்னா, ராமலிங்க சுவாமிகள் ஆரம்பத்திலே சம்பந்த சுந்தரர் எல்லாரையும் பாடியிருக்கிறார், கோவில்களை பாடியிருக்கிறார், மடத்துல தீட்சை எல்லாம் செய்துட்டு பிறகு சொன்னார் இதெல்லாமே வீண், இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிட்டார். ஆனா ராமலிங்க சுவாமிகளுடைய அன்பர்கள் அந்த பாடல்களினாலே அவருடைய ஜீவகாருண்ய பணி, மக்களுக்கு பசிப்பு தீர்க்கணும். பசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் பார்த்தேன், இந்தியாவில் இந்த முறை போற பொழுது ஒரு புஸ்தகம் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டில் இந்த ஹங்கர் அதை அலிவியேட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. பசிப்பு தீர்க்கிறதுக்கு அந்த நாளில இருந்து பிறகு அவர் அரசியல் வரைக்கும் கொண்டு வரார்கள். காமராஜர் கொண்டு வந்த திட்டம், ராஜாஜி கொண்டு வந்த திட்டம், பிறகு எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இருக்குதானே. முதல் பாடசாலைகள்ல பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டம் என்று கொண்டு வருகிறார். இவ்வளவு பெரிய செலவு. அதுக்கு பிறகு என்ன சொல்றது, ரேஷன் கார்டு, அதுக்குள்ளால அரிசி கொடுக்குற திட்டம், பிறகு அதுல இருந்து ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் என்ற திட்டம் போன முறை. அதுകൊണ്ട് இட்ட வரைக்கும் அந்த பசிப்பிணி தீர்க்கிற ஒரு போராட்டம் 150-200 வருடங்களாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்குது. அது சமயத்துல, சமூகத்துல, இதுல நடந்து கொண்டே இருக்குது. அதுன்றதுல எல்லாருக்கும் பசிப்பிணி தீர்க்க வேணும் என்று சொல்லி ஒரு வள்ளலாருடைய இடத்துல அந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டே இருக்குதாம். இன்னும் எல்லாருக்கும் அமுது படைக்கிறது, அது படைக்கிறது இருக்கு, தீபம் எரிஞ்சு கொண்டே இருக்கு. ஒரு நல்ல கொள்கையாக இருந்தது. நான் சொல்லுவேன், சைவத்தினுடைய ஒரு வீர சைவம் மாதிரி ஒரு சீர்திருத்த சைவம் தான் அது, இல்லை என்று சொல்ல இயலாது. ஒரு சீர்திருத்த சைவம். சரி, அப்படி அவ்வளவு வழிபாடுகள் கிரியைகள்ல ஈடுபாடு இல்லாதாக்கள் அதுல இருக்கலாம். ஆனால் ஆர்வனாலும் இருக்கு. இவ்வளவுதான் எங்களுடைய அடிப்படை பிரமாணங்கள் நாங்கள் பார்க்கிறது. இதுக்கு அங்கால இருக்கிற நூல்கள் அதுகளை நாங்கள் படிக்கிறது இல்லை என்று இல்லை, எல்லாம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுவோம். இதனோடு முரண்பட்டால் நாங்கள் எடுக்கிறது. அதான் இந்த கேள்வி பதில்கள் எல்லாம் மாறுது. இப்ப இந்த சிவஞான சித்தியாருடைய இந்த நூல் பிரமாணம் இவ்வளவும் சொன்னது நூல்கள், புத்தகங்கள், என்னென்ன புத்தகம் பார்க்கணும் என்றதை தான் சொன்னது. எதை பார்க்கக்கூடாது, எதுல இது எங்களுக்குரிய நூல்களை மட்டும் பார்த்து சொல்லியா. தனியா புத்தகத்தை மட்டும் பார்த்தா அது சொல்றது பணிவல் சமுதாயம். பணிவல் சமுதாயம் சொல்லுவார்கள், ஆங்கிலத்துல ஒரு ஒரு சொசைட்டி அப்படி இருக்கணும். புத்தகத்தை ஐயோ இந்த புத்தகம் இருக்கிறார்கள், இந்த புத்தகத்துல இப்படி இருக்கு, இந்த புத்தகத்துல இப்படி செய்யப்படா, அப்படி செய்யப்படா, இந்த இப்படி புத்தகத்தை வச்சுக்கொண்டே கொண்டு போனது. அப்ப அதுவும் பிழை. அதுக்குத்தான் சொல்றார்கள் என்று கேட்டா, புத்தகத்துல எல்லாம் இருக்காது. கொஞ்சம் உங்களுடைய புத்தியையும் பாவிச்சு அனுமானிக்க வேணும், யோசிக்க வேணும், சிந்திக்க வேணும். சைவ சித்தாந்தத்தை முக்கியமான இது. வேதாந்தத்துல புத்தகம் தான். இங்க சிந்திக்க சொல்லி சொன்னது, சிந்திக்க சொல்லி சொன்னது. சிந்தியுங்கள். நேற்று மண்டைக்கு சொன்னேன், அந்த போன முறை சொன்ன அபரக்கிரியர்களுக்கு எங்களை முந்தி எல்லாம் இருந்தது. கங்கா தீர்த்தத்தை வாயில விடுறது, புனித தீர்த்தத்தை வாயில விடு. இப்போ வாயில விட்டால் ஆளுக்கு ஆஸ்பிரேட் பண்ணி போடுவோம். அது பிரச்சனை இல்லை, அந்த நாள்ல உதவி இருக்கலாம். சேடம் வளர்த்து கொண்டிருக்கவருக்கு வாயில தண்ணி விட்டா அவர் கெரியில போயிருக்கும். இன்னைக்கு அது ஹோமிசைடு அல்லது ஒரு கொலை குற்றவாயும் வந்துடுவேன். அப்படியா அவதானமா இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள், அப்ப இது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம்.
ஜாதி ரீதியான வேறுபாடுகள் இருந்தது. ஆர்வனாளர்கள் அதுகளை சில இடங்களை சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய விடயம். அதுக்கு அர்த்தம் திருப்பி கொடுக்க வேணும். ஆர்வனாளர் மட்டும் அது அருமையாக அது அந்த புத்தகத்துல சொல்லி இருக்கின்றதுக்காக நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள இயலாது. இப்ப அடுத்தது சொன்னார்கள் அனுபவம், சுருதி, யுக்தி, அனுபவம். பிராக்டிக்கலா சரியா இருக்கும் பாக்குறதுக்கு, நடைமுறைக்கு சரியா வரவும். நடைமுறைக்கு இந்திய நடைமுறைக்கு சரி வராது, செய்ய இயலாது. சுருதி, யுக்தி, அனுபவம். அப்ப சுருதி கண்டது நூல், யுக்தி கண்டது சிந்திக்கிறது, அப்ப உரை, மற்றது கேள்வி அல்லது சிந்திக்கிறது, மற்றது காட்சி, முன்னுக்கு முன்னால நடக்கிறது, அதை பார்த்து அறிகிறது. இந்த மூன்றும் எங்களுக்கு பிரமாணம். இது மிக முக்கியமான பலவிதமான சமயங்கள் கொள்கைகள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற இடத்துல. தரிசனங்கள் என்று சொல்ல இல்லை. தரிசனம் என்றால் உண்மையை தேடி அவை கண்ட உண்மை. தரிசனம் என்றா பார்க்கறது. அவை தாங்கள் எப்படி தேடினோம், எப்படி உண்மையை கண்டோம். வேதாந்தம் ஒரு தரிசனம், சாங்கியம் ஒரு தரிசனம், பௌத்தம் ஒரு தரிசனம், சமணம் ஒரு தரிசனம். இப்படி எல்லாம் தரிசனம் தரிசனம் என்றுதான் சொல்லுவார்கள். 6 தரிசனங்கள் முக்கியமா சொல்லுவார். ஷட் தரிசனம். எல்லா சமய கொள்கைகளும் தரிசனங்கள், உண்மையை தேடி உண்மையை ஓரளவுக்கு காணுது. ஒவ்வொருத்தரும் தாங்கள் உண்மையை தேடுற வழி பிரமாணங்களை சொல்லிக்க. சில பேர் உரிய மட்டும் சொல்லிவிடும், புத்தகத்தை மட்டும் சொல்லிவிடும். சில பேர் புத்தகத்தையும் தங்களுடைய ஊகத்தையும் சேர்த்து சொல்லிவிடும். சில பேர் புத்தகம், ஊகம், மற்றது முன்னால நடக்கிறதையும் பார்த்து சொல்லிவிடும். சிலவர் நடக்கிறது மட்டும்தான், கண்ணால கண்டதுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய் என்று சொல்லிவிடும். அப்படி ஒவ்வொருத்தரா எடுத்தது. அப்ப எங்களுக்கு சைவ சித்தாந்தத்துல புஸ்தகங்களும் உண்டு, எங்களோட புத்தியும் உண்டு, அனுபவத்தையும் பார்க்கணும், நடைமுறையில முன்னுக்கு என்ன நடக்குதுன்றதையும் பார்க்கணும். இந்த மூன்றும் எங்களுக்கு பிரமாணம். பலசண்டா போல எல்லாம் நல்லதில்லை. இது சிவப்பிரகாசம் என்று சொல்லி இந்த சிவஞான சித்தியார் இதே அனந்த சிவனார் தான் சிவப்பிரகாசம் எழுதி இருக்கிறார். நல்ல ஒரு பாட்டு. தொன்மையவாம் இனிமவையின் நன்றாக, பழைமையா இருக்குது, தொன்மையா இருக்கு, அண்டு தொடக்கம் இருக்குது, பழைய புத்தகம் என்றா எல்லாம் நல்லது என்று எடுக்க வேண்டாம். இன்று தோன்றிய நூல் அதுகவையின் தீதாக. இன்றைக்கு வந்துட்டு புது புத்தகம், இது இப்பதானே யாரோ சொல்றாரு போட்டு பிள்ளை என்று சொல்ல. பழசண்டா போல எல்லாம் நல்லதும் இல்லை, புது சண்டா போல எல்லாம் தீயது அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடாது இல்லை. இதுல நன்மை தீமை ஆராய்ந்து, எப்படி ஒரு ரத்தினக்கல்ல கிண்டி சுரங்கத்துல இந்த எடுக்க அதுல எல்லாம் இந்த அழுக்குகள் மற்ற மாசுக்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த ஷைன் பண்ணி கொண்ட ரத்தினங்கள் வேறு நிலத்துல இருந்து வரைக்கு அதை பட்டது விட்டு அழுக்கு போட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி இதை செய்து எடுக்க வேண்டும். இதுதான் சைவத்தினுடைய அடிப்படை. என்னத்தை பார்க்க வேணும், எப்படி பார்க்க வேணும். இந்த விளவத்தையும் சிவஞான சித்தியார் இந்த கடவுள் வாழ்த்து பாடல்களுக்கு பிறகு 14 பாடல்கள்ல சொல்லுது. இதுக்கு பேர் அளவை இயல். நீங்க படிச்சிருக்கிறீங்க ஏற்கனவே. அளவை இயல், அளந்து அறிந்து நுணுக்கமா உண்மையை அறிகிறதுக்குரிய வழி. இதே அளவை இயலை நான் திருப்பி மீள பார்த்தேன் என்று கேட்டால், இங்க என்னுடைய பிள்ளைகள் மற்ற என்னுடைய மருமக்கள் முதல் இங்க ஐபி ப்ரோக்ராம் ஹை ஸ்கூல்ல இருக்கு, இன்டர்நேஷனல் பேக்ரேட் ப்ரோக்ராம். சில பிள்ளைகள் அதை விருப்ப தேர்வாக எடுத்து படிப்பார்கள். இந்த ஒன்டாரியோ பாடத்திட்டத்தோட சேர்த்து சில பாடத்திட்டங்கள் அலகுகள் கொஞ்சம் கடினமானது, உலகளாவிய ரீதியில இருக்கு. இது தயாரிக்கப்பட்டது என்று கேட்டா வெளிநாட்டு தூதரகங்கள்ல ஒரு நாட்டு அதிகாரிகளும் போய் வேலை செய்ய வேண்ட குடும்பம் வாங்க போயிருக்குது. வேண்ட பிள்ளைகள் என்னத்தை படிக்கிறது. அந்தந்த இலங்கைக்கு வந்தா இலங்கையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், இந்தியாவில வந்தா இருக்கும், இன்டர்நேஷனலுக்கு வந்தா ஒவ்வொன்று கரைக்குலம் இருக்கு. அப்ப எல்லாருக்குமாக சேர்த்து ஒரு பொதுவான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறாங்க. இன்டர்நேஷனல் டிப்ளமேட்ஸ் பிள்ளைகளுக்காக உருவாக்குறார்கள் ஐபி. இதை அமுல்படுத்தி படிப்பிக்கிறார்கள். சில பள்ளிக்கூடங்கள்ல இதை ஸ்பெஷலாக இருக்கண்டே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. சில பள்ளிக்கூடங்கள்ல இது ஒரு அடிஷனல் பாடத்திட்டமாக சேர்க்கிறார்கள். இலங்கை இங்கேயும் இருக்குது. இங்க இப்ப பல அரசாங்க பள்ளிகள்லையும் ஒன்று இருக்குது. இப்ப வளமையானதை விட கொஞ்சம் முக்கியமான விடயங்கள் சிலது கூடுதலாக படிப்பிப்பார்கள். இது இந்த பேப்பர்ஸ் வெளியில போய்த்தான் திருத்தப்படும். பிறகு அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பார்கள். இவர்களுக்கு இங்கத்த ஸ்கூல் எக்ஸாம் ரிசல்ட்ஸும் வரும், அது ரிசல்ட்ஸும் வரும். இந்த ஐபி ப்ரோக்ராம்ல போய்க்கு ஒரு பாடம் தியரி ஆஃப் நாலேஜ், அறிவு பற்றிய கொள்கை. தியரி என்றா கொள்கை, அறிவு பற்றிய கொள்கை. எப்படி அறிவு, அறிவெண்டா என்ன, அறிவு எப்படி வருது, அறிவு அறிகின்ற வழிகள் என்ன, அந்த வழிகள்ல இருக்கிற வழுக்கள் என்ன, அறிவு மாறிக்கொண்டே இருக்குதா மாறாது இருக்கிறா, இப்படி எல்லாம் ஒரு படிப்பிக்கிறது.
என்னுடைய மருமகள் வந்து முதல் சொன்னா எப்படி படிப்பு போகுதுன்னு சொன்னா அனுபவமா எல்லாம் சரி இந்த டிஓகே மட்டும் விளங்குதே இல்லை. அவர் மாஸ்டரம் வந்து இதான் சொல்றாரு. அது இன்னும் டிஓகே என்று கேட்டேன். தியரி ஆஃப் நாலேஜ். டிஓகே, தியரி ஆஃப் நாலேஜ். அப்ப அது என்னென்று பாடத்திட்ட எடுத்து பாட இதுதானே எங்களுடைய சிவஞான சித்தியார் அளவையில் இருக்கு. நான் அவளுக்கு ஒரு இருந்து ஒரு 1.5 மணத்திகாலம் பாட முடியும். அவள் சொன்னா இது சூப்பர்பா இருக்கு, சூப்பர்பா இருக்குன்னு சொன்னேன். இப்ப தியரி ஆஃப் நாலேஜ்ன்றது இதைத்தான். அது ஒருவற்ற பார்வையின் குற்றம் சொல்றீங்களே, அவரேன் அப்படி பார்க்கிறார் என்றால் அவர் பார்க்கிற பார்வை அப்படி, அவற்றை அளவை அப்படி, அவர் இதை வச்சுதான் பார்க்கிறார். அவனுடைய அவர் அப்படி சொல்றேன். இவரேன் இப்படி பாருடா, இவற்றை அளவை இப்படி. இது எல்லாத்துக்கும் பிரிவகிக்கலாம். ஏன் இலங்கையில இப்படி எலெக்ஷன் நடக்க ஏன் இந்த அண்ணாக்காவை தெரிவித்தார்கள், ஏன் யாழ்ப்பாணத்துல அப்படி செய்தார்கள், ஏன் இப்படி செய்யறா, ஒவ்வொன்றுக்கும் அளவை பார்க்க இவ இப்படி பார்த்தவை, இவைக்கு இது விரவான, இவை இப்படி எடுத்திருக்கிறோம், அவனுடைய இப்படி, இவை இப்படி எடுத்திருக்கிற இப்படியும் இப்படி, ஒவ்வொன்றையும் பார்த்து ஆராய்ச்சி ஏன் அப்படி என்றதையும் அவை அந்த அறிஞ்சது என்ன என்றதையும் அறியக்கூடியதா இருக்குதான் தியரியம். இதைத்தான் சிவஞான சித்தியார் முதல் 17 பாடல்களில் சொன்னது. நாங்கள் எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு அனுபலத்தி என்ன காட்சி பிரமாணம் இப்படி ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டு எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தேன். அது இந்த சுருக்கம் இன்றைக்கு சொல்லியிருக்கு. சிவஞான சித்தியாருடைய அளவையியல். நாங்கள் எப்படி இந்த உண்மையை என்னன்னா மெய்தான் எங்களுக்கு கடவுள், மெய்யன்றதை பார்க்க வேண்டும். இந்த மெய்யை எப்படி கண்ட சாத்திரம்ன்றதான் நான் சொல்றேன். எப்படி மெய் காணுறது என்பதை காட்டுறார் இந்த 17 பாடல். புத்தகத்துல இருக்குது, ஏற்கனவே கண்டவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. புத்தகத்துல இருக்கிறது கண்டுக்காக எடுக்கூடாது, அதை கண்டதை தான் அதை சொல்லிக்கணும். இன்றைக்கு நாங்கள் யோசித்து பார்க்க எங்களோட புத்தியை பாவிச்சு பார்க்க வேணும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கர்மா இருக்குதா இல்லையா, அபினை இருக்குதா இல்லையா, அபாவம் இருக்குதா, அவருக்கு அப்படி இவருக்கு இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்ததாக கடைசியாக அனுபவத்துக்கு வரும். அதான் நான் சொன்ன, ஒரு இடத்துல நடந்தால் ஒரு எங்களுக்கு ஒரு துன்பம் நடந்தால் எல்லாத்தையும் கர்மாண்டு விதி என்று போட்டு இருக்க விடுமோ, எல்லாத்தையும் கடவுள் என்று சொல்லி கடவுள் அணுவன்றி ஒரு அவனன்றி ஒரு அனுபவமா செய்யாது, அது சரி, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், அதுவும் சரி. அதுக்கு மேலால எங்களுடைய புத்தியை பாவிக்கவும். இக்னோரன்ஸ், அறியாமையினால துன்பம் வரும். நெக்லிஜென்ஸ், அறிந்தும் புறக்கணிப்பதனால துன்பம் வரும். வேணுமென்றே சிலதை செய்யறதால, தெரிஞ்சு கொண்டே இது துன்பம் வரும் தெரிஞ்சு கொண்டே செய்யறதால துன்பம் வரும். வேணுமென்றே சிலதை செய்யாம விடுறதாலையும் துன்பம் வரும். டாக்டரா இருக்கிறேன்னு தெரியும், எக்ஸசைஸ் செய்யணும் எத்தனை நாள் 10,000 ஸ்டெப் நடக்கிறோம், அது ஒமிட் பண்றோம், தெரியும் செய்யாம விடுறோம், அப்ப அதால துன்பம் வரும். புகைப்பிடிக்கிறது தெரியும், புகைப்பிடிச்சா எல்லாருக்கும் தெரியும் தான், இன்றைக்கு புகைப்பிடிச்சா பெருசு, ஆனாலும் புகைப்பிடிக்கிறது அது தெரிஞ்சு கொண்டு செய்யற காமிட்டி. அப்படியான விஷயம். இது எல்லாத்துக்கும் அப்பாலதான் கர்மா, கடவுள் எல்லாம் வரும். சரியோ, இன்றைக்கு இதோட நிறைவு செய்வோம். சிவஞான சித்தியார கடைசி பாடல்கள் அளவுக்கு படிப்போம், அது ஒரு வளமையா வச்சிருந்தா சரி. பரப்பிரமம் இவன் என்றும் பரமசிவன் தான் என்றும் பரஞானம் இவன் என்றும் பராபரன் தான் என்றும் அறந்தருஞ்சீர்நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன் தானாயே இறங்கிய வாரணம் ஆமை மீன் அண்டம் சினையை இயல்பினொடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் தனிந்து இவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. கடைசி பாடல். கடைசி பாடல்ல குரு வணக்கம் தான் சொல்றேன். பரப்பிரமம் இவன் என்றும் பரசிவ குருவை, பரப்பிரம இவன்தான் பரசிவன்தான் என்றும் இவன்தான் பரசிவன், பரஞானம் இவன் என்றும் இவன்தான் பரஞானம், பராபரன் தான் என்று இவன்தான் பராபரன், அரந்தரின் சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் கடவுள் தருகின்ற பேறுகள் எல்லாம் இந்த குருவே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன் தானாயே அவன் இவன் தானாயே அவரும் சிவமாகவே வந்து, அவர் சிவம் அல்ல, அவர் அவன் தானாயே என்ன செய்வார், வாரணம் இறங்கிய வாரண மாமை மீன் அண்டஞ்சினைய இயல் என்று சொல்றது. அதாவது கோழி, ஆமை, மீன் இதெல்லாம் தங்களுடைய முட்டையை சினையை இயல்பினோடும் பரிசித்தும், கோழி அடகாத்து தொட்டு இருந்து தன்னை போல குஞ்சாக்குது, நினைந்தும் ஆமை நினைத்து கொண்டு தன் நினைப்பால தன்னை போல குஞ்சாக்குது,
பார்த்தும் மீன் வந்து முட்டை போட்டுட்டு பார்த்து கொண்டே இருந்து சுத்தி சுத்தி சினையாக்குது, தன்னை போல ஆக்குது. அறிந்து இவை தாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும். பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. நன்றி. நாளைக்கு சந்திப்புங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.